வணக்கம் ஃபன்னர்ஸே. நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் வேர்ல்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். வளவள குலக்குலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே ஜம்ப் பண்ணிடலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஓகே ஃபன்னர்ஸே, இன்ட்ரோ பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ரைட்டு, எல்லாம் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரம் வெட்டுறது உங்களுக்கு போர் அடிக்குங்கிறனால ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம சர்வைவல் வேர்ல்டில் வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். இப்போ போய் நான் வந்து ஆடெல்லாம் வெட்ட போகிறேன். வெட்டிட்டு அது இப்போ இந்த கேம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் ஒரு குட்டி எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மரத்தை வெட்டி எல்லாம் மைன் பண்ணணும். மரத்தை வெட்டி கேவுக்குள்ளே போய் எல்லாம் மைன் பண்ணி டைமண்ட்ஸ்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு ஓவர் வேர்ல்டில் வந்து நல்லா வீடு கட்டி கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அப்சீடியன் பிளாக் அப்படின்னு ஒரு பிளாக் கிடைக்கும். அதை வச்சு நம்ம நெதர் போகணும். நெதருக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம பிளேஸ் ராட்லாம் இருக்கும், அதெல்லாம் அடித்து எடுத்துகிட்டு அப்புறம் என்டர்பேர்ல் இருக்கும், அதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம எண்டுக்கு போகணும். அதெல்லாம் நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸில். இது எபிசோட் 1. ஸோ இப்போ நம்ம வந்து அப்புறம் அங்கே போனீங்கன்னா எண்டர் ட்ராகனை கொண்டுடலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மரத்தை வெட்டியாச்சு, ஆடு வெட்டியாச்சு, கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இப்போ அடுத்தது நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். நான் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன், ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. ஓகேங்க, நான் நிறைய விஷயம் பண்ணிட்டேன், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன கேவ் இங்கே இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது இருங்கட்டி பார்ப்போம். கைஸ், டைமண்ட் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. ஐயோ அங்கே டைமண்ட் இருக்குங்க, ஒரே ஒரு டைமண்ட் தான் இருக்கும். நான் போய் இப்போ எடுத்தாகணுமே. சரி, நான் அதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணிட்டு வந்துடுறேங்க. ஓகே, இப்போது எல்லாம் பண்ணிட்டோம், டைமண்ட்கிட்ட வந்துட்டோம். ஸோ இன்னும் நமக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்க, இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 அயன் இருக்குது. இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை வந்து அயன் பிக்காக்ஸ் பண்ணணும். அயன் பிக்காக்ஸை வச்சு தான் நம்ம டைமண்ட் மைன் பண்ண முடியும். ஸ்டோன் பிக்காக்ஸை வச்சு பண்ண முடியாதோ. இதை நீங்கள் வந்து மைன்கிராஃப்ட் விளையாடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு டைமண்ட் அப்போ பார்த்தாலும் சுற்றி மைன் பண்ணிக்கோங்க, ஏன்னா டைமண்ட் லாவாக்குள்ளே விழுந்துடும், அதனால தான். ஓகே, இப்போ ஒரு டைமண்ட், ஆஹா, ஒரு டைமண்ட்னாலும் சூப்பருங்க, கிடச்சிருச்சு. இல்லை, அந்த டைமண்டாவது கிடச்சிது, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அயன், அங்கே 3 அயன் லாவா கிட்ட நான் பார்த்தேன், அது போய் இப்போ நான் எடுக்கணும். எத்தனை வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரே ஒரு அயனை வச்சு ஷீல்டு பண்ணிட்டு அங்கே இருக்கிற அயன் நான் எடுத்துகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே, பாய். ஓகேங்க, ஒரு வழியாக நம்ம அயன்கிட்ட வந்துட்டோம். பயன் எடுக்க போட லாவா. இந்த லாவாவை கல் வச்சு மறைச்சி இதை எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடி அப்பப்பா எனக்கு தான் தெரியும். ஓகே, 3 அயன் இருக்கா, அதுக்கு மேலே ஏதாவது கொடுங்களாண்டா, ஏன்டா இப்படி இருக்கிறீங்க. ஐயோ சாரி பேலுங்களா. சரி, ஓகேங்க, இது கிடச்சதே பெருசு. இருட்டிருச்சு. இப்போ நான் வந்துட்டு மேலே போயிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. மேலே வந்து தூங்கிட்டேன், எல்லாம் எடுத்துகிட்டு பத்திரமா வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வெவ்வேறு இடங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது, அதை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கோஆர்டினேட்ஸ் ஆன் பண்ணி வச்சுருவோம்டாயப்பா. எங்கடா போச்சு? இல்லை கோஆர்டினேட்ஸ் ஆனில் தான் இருக்குது. கீப் இன்வென்டரி ஆன் பண்ணிக்கிறேன் கைஸ். இது ஆக்சுவலாக ஒரு சீட்டிங் மாதிரி தான், இருந்தாலும் நான் வந்து அந்தளவுக்கு விளையாட தெரியாத பிளேயர் என்பதால் கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். கீப் இன்வென்டரினா ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் செத்தவங்ககிட்ட இருக்கிற பொருள்லாம் போயிடும் நார்மலாக. இது ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா செத்தவங்ககிட்ட இருக்கிற பொருள் போகாது, உங்ககிட்டே தான் இருக்கும். அதுதான் கீப் இன்வென்டரி, வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இங்கே தூக்கிடா. சரிங்க, இப்போ வந்து நான் வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி டார்ச் வேணும், அதனால் நான் வந்து இப்போது ஸ்ட்ரிப் மைனிங் போகிறேன். கொஞ்சம் ஸ்ட்ரிப் மைனிங்னால் என்னென்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அப்படி படிக்கட்டு மாதிரி மைன் பண்ணிட்டே போகணும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 பிளாக் மைன் பண்ணிட்டு, அடுத்து கீழே இருக்கிற இந்த பிளாக் மைன் பண்ணிட்டு, அடுத்து இங்கே, ஐயோ இது வேண்டாம், இதை எடுத்து மைன் பண்ணிக்கிட்டீங்க. நான் இதெல்லாம் எடுத்து உள்ள எதுவும் வேண்டாம். மட்டன் இப்போதைக்கு வேண்டாம், மைன் தானே பண்ண போகிறோம். இந்த மாதிரி வெட்டிட்டிங்களா, அடுத்து நீங்கள் இந்த 2 பிளாக் வெட்டிடணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பிளாக் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே படிக்கட்டு மாதிரி போயிட்டே இருக்கும். இது பேர் தான் ஸ்ட்ரிப் மைனிங்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே 2 3 அப்படியே மைன் பண்ணிட்டே போக வேண்டியதான். சரி, மைன் பண்ணி கோல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறதுங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நேரம் மைன் பண்ணி கோல் ஆயிருங்க. ஒரு நிமிஷம், நியூ ரெசிப் கோல் கிடச்சிருக்கா? என்னோட இது கோல் கிடச்சிருக்கா? இருங்க, இன்னொன்று பார்க்க. ஆமாங்க, இங்கே கோல் இருக்குது. இருங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் டார்ச் லைட் உருவாக்கிக்கிறேன். அப்பாடா, அப்போதாங்க இத்தனை கோல் இருக்குது. எப்பயுமே கோல் வந்து நீங்கள் 1 இருந்தாலே போதுங்க, அந்த இடத்துல நிறைய இருக்கும்.
இது பேர் சங்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று இருந்தால் நிறைய இருக்கும். அந்த சங்கு பெருசாக இருக்கும் கோலுக்கு எப்பயுமே. டைமண்டுக்கு இருக்கிறதுலே குட்டியாக இருக்கும். ஏன்னா டைமண்ட் நமக்கு நிறைய கிடச்சிடக்கூடாதுல்ல. இந்த மாதிரி ஒரே இடத்துல இத்தனை கோல் அப்படியே ஒட்டி ஒட்டி இருந்தால் அது பேர் சங்குன்னு சொல்லுவாங்க. ஒரே பொருள். இப்போ கோல் இருக்குது, அப்புறம் ரான்னு ஒரு ரா காப்பர்னு ஒரு ஓர் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல் அதெல்லாம் ORE அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேமில். அயன் ஓர் இருக்குது, அப்புறம் டைமண்ட் ஓர் இருக்குது, கோல்டன் ஓர் இருக்குது. அந்த மாதிரி சங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரே இடத்துல இத்தனை கோல் மைண்ட் பண்ணுற பார்த்தீங்களா, அப்படியே ஒட்டி ஒட்டி பக்கத்தில் அதுதான் சங்க்கு. கிட்டத்தட்ட நிறைய இருக்குங்க. எத்தனை கோல் இருக்குன்னா தெரில, நிறைய இருக்கிறதெல்லாம் மைண்ட் பண்ணிருக்கேன். கோல் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு கோல் பார்த்துட்டிங்கன்னா போதும், ஒரு 15 கோல் அதுக்கிட்ட அப்படியே ஒட்டி ஒட்டி இருந்துடும். அப்பா எனக்கு இன்னும் இவ்வளோ அதிகமாக இருக்குது, சூப்பருங்க. நல்லா இவ்வளோ அதிகம் இல்லை, இதோட அதிகமாகலாம் வந்திருக்கு எனக்குலாம். அரஸ்ட்ராக், அதாவது இதில் வந்து 64 பிளாக்குக்கு மேலே ஒரே இடத்துல ஒரு கட்டத்தில் உங்களால் வைக்க முடியாது. பாருங்கள், இப்போ 64 காபிள் ஸ்டோன் இருக்கா என்கிட்ட. அந்த காபிள் ஸ்டோன் வந்து 64க்கு மேலே என்னால் வைக்க முடியாது. 65, 66ன்னு வைக்க முடியாது. அடுத்த பாக்ஸுக்கு தான் போகணும். இதில் வந்து 64ங்கிறது ஒரு ஸ்டாக். ஆஃப் ஸ்டாக் அப்படின்னா 64ல் பாதி 32. இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ நான் வந்து எங்கள் வாருங்க எவ்வளோ பேர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு பின்னாடி வேறு போனேன். ஷபா, இப்போ மேலே போகிறதுக்கு இங்கே வேறு படிக்கட்டு போடணும். இருங்க வரேன். ஏன் அவன் சவுண்டே பிடிக்கல. சாவ் ஓகேங்க, ஒரு வழியாக மேலே வந்துட்டேன். பின்னாடி தான் இருக்குது அந்த ஸ்ட்ரிப்பு. நம்ம பண்ணிக்கிட்ட மாதிரி ஸ்ட்ரிப் மைனிங் பண்ணிட்டு போனோங்களேங்களா, அது பின்னாடி தான் இருக்குது. இப்போ வந்து நான் வீடு கட்ட போகிறேன். மைன்கிராஃப்டில் வீடு கட்ட போகிறேன். ஸோ ஓகே, அதுக்கான ஏற்பாடுகள் வந்து காபிள் ஸ்டோன்ஸ் நிறைய வேணும். என் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது நிறைய வேணும். 3 ஸ்டாக் இருக்குது, பத்தாது, கண்டிப்பாக பத்தாது. சரி, இப்போதைக்கு அப்படியே அவுட்டர் லேயர் மட்டும் அப்படியே ஆரம்பிச்சுட்டு அப்படியே சட்டன்னு முடிச்சு விட்டுறேங்க. வீடு கட்ட ஆரம்பிக்கும்போது நான் வந்து உங்களை பார்க்குறேன். அப்பாடா, ஒரு வழியாக வந்து இப்போ வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் கல். இப்போ அப்படியே வீடு கட்டுறது கொஞ்சம் அப்படியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன், எவ்வளோ முடிச்சிருக்கேன்ட்டு. ஏன்னா அப்புறம் திடீர்னு நீ க்ரியேட்டிவ் போயிட்டடா அப்படின்னு சொல்லுவீங்க. க்ரியேட்டிவ்னா அது வந்துட்டு நான் அது அடுத்த பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க முடிஞ்சா. ஒன்றும் இல்லைங்க. க்ரியேட்டிவ்னா உங்கள்கிட்ட இப்போ இந்த பிளாக்ஸ் எல்லாம் குறையவே குறையாது, நிறைய இருக்கும். உங்களுக்கு ஹெல்த்துன்னு ஒன்று இருக்காது. பறக்கலாம் நீங்கள். க்ரியேட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறக்கலாம், அதுதான் வந்துட்டு க்ரியேட்டிவ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து வீடு கட்டி அப்படியே பாதி அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வீடு கட்டிட்டோம். அப்போ டோர் வச்சிட்டோம். மேலே ஸ்லாபு மட்டும் போட்டால் போதும். இப்போ கரெக்டாக நம்ம வீட்டுக்கு ஒரு பின் கேட்டு ஒன்று போட்டுக்கலாம். கரெக்டாக எங்கே இருக்குது இந்த பிளாக்கு, இந்த இது. ஓகே, ஒன்றும் இல்லைங்க, நம்ம மைனிங் ஏரியா ஈஸியாக வர்றதுக்கு வீட்டுக்கு முன்னாடி அப்படியே ஒரு இது போட்டுக்கலாம். அதான் 3 டோர் உருவாக்கியிருக்கேன். அப்படியே இது வந்து கரெக்டாக வச்சிரு. அவ்வளோ. இப்போ உள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்லாப்லாம் போட்டு உங்களை வந்து மறுபடியும் பார்க்குறேன். ஷுவா, காபிள் ஸ்டோனே இல்லாமல் இருந்ததுங்க. போய் ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்து ஸ்லாபு போடுற வேலை தான். அதை அப்படியே நான் கட்டன்னு போட்டு வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். எப்பா, வீடு ஃபுல்லாக மேலே ஸ்லாபு போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அடுத்து டார்ச் வச்சு விட்ருவோம் எல்லா பக்கமும். ஆச்சுக்கு இங்கே வைக்க முடியாதா? ஐயோ, என்னடா அது, இங்கே வச்சது. சரி, அப்படி லைனாக வச்சு விட்ருவோம். ஏன்னா கொஞ்சம் வீடு வெளிச்சம் ரொம்ப பெருசாக கட்டிட்டேன் போடுறதுக்கு. இருட்டாக இருக்கிற மாதிரி ஆயிரும் அப்புறம் நைட்டு. ஓகே, கிராஃப்டிங் டேபிள்லாம் வச்சாச்சு. இனிமேல் தான் நம்ம வீடோட குவாடினேட்ஸ் பார்த்து வச்சுக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். ப்ளஷர் பிளேட் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் ஒரு மேஜிக் பண்ணுறேன். இதை எடுத்துகிட்டு போய் டோருக்கு அங்கே வைக்க முடியாதுடா, இங்கே வைடா. ஐயோ, நான் வேறு அந்த வீடியோ எடுத்தப்போ பைத்தியக்காரனா தெரியும். இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் தெரியும். வச்சுட்டு அது அப்படியே நின்னா தானாக டோர் ஓப்பன் ஆகி நல்லா இருக்கா? அப்படியே இப்போ அந்த பக்கம் போய் வச்சிரும். ஐயோ, சரி. இங்கே கிராஃப்டிங் டேபிள் இல்லாமலே பண்ண முடியுதா? அந்த மாதிரி தான் ரெசிபி. இங்கே வச்சுட்டு டக் அப்படின்னா போயிடும். இப்போ இதுமாரி ஜாம்பி வீட்டுக்குள்ள வந்துடாதான் பார்த்தீங்கன்னா. ஆனால் வெளியேருந்து உள்ளே வர முடியாது. அதுக்கு நீங்கள் கதவு திறந்தா வரணும். ஆனால் இப்போ வெளியேருந்து உள்ளே வந்து அந்த ப்ளஷர் பிளேட்டை மிதிச்சிட்டிங்கன்னா, அப்படியே போகும்போது அப்படியே மிதிச்சுட்டு போயிட்டிங்கன்னா அதுவாக டோருக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து நான் இந்த இடத்துல முடிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் மைண்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் அயன் இருக்குது, அப்புறம் ஒரு வீடு கட்டி முடித்து விட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடித்து கொள்கிறேன். ஓகே ஃபன்னர்ஸு, அடுத்த எபிசோடு நம்ம வந்து கண்டிப்பாக போடுவோம். நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல வீடியோ வரும். வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ப்ளீஸ். வேணும்னா இல்லை, எனக்கு வேணும், பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, 3, 2, 1 பாய்.